ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எக் ரைஸ்னால் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, சாஸு அது இதுன்னு போட்டு செய்வோம். சும்மா சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு லன்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் எக் ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெறும் கேப்சிகமும் முட்டையும் வச்சு மட்டும் பண்ண போகிறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், நிறைய ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் அதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நிறையா அது இதுன்னு போட்டு செய்வோம், அதில் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நம்ம ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணுவோம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டிஷ்ஷும் இருக்க போகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவும் பெருசாக இஞ்சி பூண்டு தக்காளி அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது மட்டும் தான் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்காக போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து வேக வச்சுக்கிறேன். இது வெந்துட்டுருக்குது. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை இருந்தது. 5 முட்டையை நல்லா டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டுட்டேன். முட்டையை வந்து அந்த கேப்சிகம் கூடயே அப்படியே உடச்சி ஊற்றி கிளறி சாப்பாடு கிளறிலான்னு தான் நினச்சேன். ஆனால் இது மதியம் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது, அதனால் அந்த மாதிரி பண்ண வேணாம், ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு பேன் எடுத்து ஆயில் போட்டு ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைமு. எப்பயுமே அந்த குடமிளகா கூடவே முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே சாப்பாடு போட்டு கிளறி சாப்பிட்ருவோம். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மத்தியானம் லஞ்சுக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதுவும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எக்ஸை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டேன். அப்படியே அந்த எக்ஸையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா ஸ்க்ராம்பிள்டு மாதிரி வந்தால் போதும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா கிளறிட்டேன். இந்த எக்ஸை வந்து அப்படியே அந்த குடமிளகா வெந்துட்டுருக்கு பார்த்திங்களா, அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மசாலாவோடு சேர்ந்து கலந்து விட்டுற மாதிரி பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லு. எனக்கே வந்து சாப்பிடணும் போல் டெம்ட் ஆச்சு. நான் குடமிளகா வந்து சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கே ஸ்மெல் சூப்பராக இருந்தது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டேன். சாதம் வடித்து வச்சுருந்தேன், சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு நானே சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கே சாப்பிடணும் போல் இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நல்லா பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். என் பொண்ணு தட்டு பக்கத்தில் வச்சுட்டு நின்றுட்டே இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் போட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.